உடனடியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய சொத்து விவரங்களை தெரியப்படுத்த வேண்டும். முழு விவரங்களையும் ஆதாரத்தையும் பிரமாண பத்திரத்தினூடாக இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இதற்காக இப்போது காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மஹிந்த ராஜபக்சவுக்கு. மேலும் பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பிள்ளையானோடு சேர்ந்து குறிப்பாக யுத்தம் இடம்பெற்ற போது விடுதலை புலிகளிலிருந்து அவர்கள் பிரிந்து வந்த பின்னரும் அவர்கள் செய்த வதை முகாம்களிலே வேலை செய்த 2 பேர் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவு பெறப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் சுஹிஸ்பர பண்டார நேற்றைய தினம் சாணி அடி வாங்கிய சுஹிஸ்பர பண்டார போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு அளித்திருக்கின்றார். எங்களுக்கு சாணியால் அடித்தது ஜேவிபி தான், பொதுமக்கள் அல்ல, ஜேவிபி தான் 1-2 எங்களுக்கு சாணியால் அடித்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே போலீஸ் நிலையத்தை நாடி இப்போது முறைப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவர்களில் ஒருக்குமே வணக்கம். இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு கடந்த மாதம் உடனடியாக சொத்து விவரங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும், பிரமாண பத்திரத்தினூடாக மஹிந்த ராஜபக்ச முழு சொத்துக்களையும் முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த மாதம் 10ஆம் தேதியிலே அவர் அதை கொடுக்கவில்லை. அடுத்த நாள் அவர் கடிதம் ஒன்றினூடாக தெரியப்படுத்தியிருந்தார், எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், சொத்து விவரங்களை நாங்கள் அத்தனையும் ஆதாரப்படுத்தி இதனை பிரமாண பத்திரத்திலே கொடுப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்று வரையிலே மஹிந்த ராஜபக்ச எந்த வேலையையும் செய்யவில்லையாம். இதனால் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் இப்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு கடும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 2 வார காலங்கள் இப்போது காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலக்கெடானது நேற்று முன்தினம் 27ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 வாரங்களுக்குள்ளே மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதைவிடவெல்லாம் கால அவகாசம் கொடுக்க முடியாது. அப்படி அவர் செய்யாவிட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இப்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த ஆணைக்குழுவினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மஹிந்த ராஜபக்ச மிக விரைவிலே சொத்து விவரங்களை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதிலும் இந்த விடயம் அல்லது இந்த விசாரணை அல்லது இந்த சொத்து விவரங்களை கொடுக்க வேண்டும் என்ற விடயம் இன்று நேற்று அல்ல, 2015ஆம் ஆண்டே தொடங்கப்பட்ட விசாரணை என்று சொல்லப்படுகின்றது. மஹிந்த ஜனாதிபதியாக இருந்து 2010 முதல் 15க்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே அவருக்கு பல சொத்துக்கள் குவிந்திருக்கின்றது, பல சொத்து அவரிடம் வந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டதனால் அவருடைய சொத்து விவரங்களை முன்னிலைப்படுத்தும்படிதான் இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இப்போது இந்த காலகட்டத்திலே 2 வார கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் நேற்றைய தினம் சாணி அடி வாங்கியிருந்த இந்த சுஹிஸ்பர பண்டார குழு, இந்த சுஹிஸ்பர பண்டார யாருன்னு பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய தனிப்பட்ட செயலாளராக செயற்பட்டவர். எனவே இவர் இப்போது பிரிந்து வேறொரு கட்சியாக இருந்தாலும் அவர் பிரிந்ததற்கு காரணம் கோட்டாபய ராஜபக்சவை அடித்து திரட்டினார்கள். அந்த அடி தாங்க முடியாமல் வேறொரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியின் தலைவராக இருக்கின்றார் இந்த சுஹிஸ்பர பண்டார. புதிய மக்கள் முன்னணி என்ற அடிப்படையில் அந்த கட்சி இருக்கின்றது. அந்த சுஹிஸ்பர பண்டார நேற்றைய தினம் சாணி அடி வாங்கியிருந்தார் அவருடைய குழுவோடு சென்று. ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெருமனுடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு 15 பேரோடு சென்று போராட்டத்தை நடத்தியிருந்தாராம். பெரும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்துகின்ற போது அங்கிருந்த ஊரவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே சுஹிஸ்பர பண்டார குழுவின் மீது சாணியையும் முட்டைகளையும் அடித்திருக்கின்றார்கள். தாங்க முடியாமல் அவர்கள் ஓடுகின்ற போது கூவடித்து திரட்டி இருக்கின்றார்கள். அதான் ஊடகங்களில் வந்த காணொலிகளை பார்க்கின்ற போது அவர்கள் கூவடித்து தான் அவர்களை திரட்டி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவமானப்பட்டு இந்த சுஹிஸ்பர பண்டார குழு தப்பியோடி இருக்கின்றார்கள். அதான் மிக முக்கியமான விடயம். தப்பியோடி அவர்களுடைய ஜீப் மற்றும் ஆட்டோக்குள்ளே தப்பிச் சென்ற காணொலிகள்லாம் வெளியாகி இருக்கின்றது. அப்படி தப்பிச் சென்றவர்களிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்புகின்ற போது அப்போதைய சந்தர்ப்பத்தில் கேள்வி எழுப்பிய போது நாங்களுக்கு ஒன்றும் அங்கே இருந்த பொதுமக்கள் சாணியால் அடிக்கவில்லை, நாங்கள் தான் அங்கே அந்த நிதியமைச்சின் செயலாளரின் வீட்டின் மீது சாணி அடித்தோம், அந்த சாணி தான் எங்கள் மீது பட்டதுன்னு சொல்லியிருந்தாராம். ஆனால் அவர் இன்றைய தினம் காலை அளவிலே இந்த போலீஸ் நிலையத்திற்கு சென்று இந்த விடயம் சார்ந்து முறைப்பாடு அளித்திருக்கின்றார். ஜேவிபியினுடைய குண்டர்கள் குழு, அதாவது இந்த ஆளும் கட்சியாக இருக்கின்ற அதனுடைய அடித்தளமாக இருக்கின்ற ஜேவிபி குண்டர் குழு தான் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு சாணி அடித்தது என்ற அடிப்படையிலே முறைப்பாடு செய்திருக்கின்றாராம். ஆனால் இப்போது விசாரணைகள் நடத்தினால் அது ஊர் மக்கள் தான், அங்கே இருந்தவர்கள் சொன்ன விடயம், அதாவது பேட்டி கொடுக்கின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அரசாங்கத்தை நாங்கள் ஒருபோதும் கவிழ்க்க விட மாட்டோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு அங்கே இருக்கின்றவர் சொல்லியிருக்கிறார், இந்த நிதியமைச்சரின் செயலாளர் எங்களுடைய ஊரவர்,
எங்களுடைய ஊருக்குள்ளே நுழைந்து அவருடைய வீட்டின் முன்பாக போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு கிடைத்த தகவலாம் வீட்டை தீ வைத்து எரிக்க வருகின்றார்கள் இந்த சுகீஸ்வர பண்டார குழு என்றுதான் தகவல் கிடைத்திருந்ததாம். அதற்கிணக்கத்தான் நாங்கள் அங்கே வந்திருந்தோம். ஆனால் இவர்கள் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். போராட்டம் நியாயமற்றது, நாங்கள் அடித்து விரட்டினோம் என்ற அடிப்படையிலே அவர்களும் ஊடகங்களுக்கு, பல சமூக வலைத்தள ஊடகங்களுக்கெல்லாம் அவர்கள் இந்த செய்தியை, இந்த வெளிப்பாட்டை அல்லது இந்த காணொலியை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். எனவே இதிலிருந்து தெரிகின்றது பொதுமக்கள் தான் அந்த இடத்திலே சுகீஸ்வர பண்டார குழுவை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் என்பதை. ஆனால் சுகீஸ்வர பண்டார குழு இன்றைய தினம் சென்று இது ஜேவிபி குண்டர்கள் குழு என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா பதிலளித்திருக்கின்றார். அங்கே நடந்தது என்னவோ பொதுமக்களால் தான் இவர்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கின்றார்களே ஒழிய ஜேவிபிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஜேவிபிக்கு இந்த விடயம் தெரியாது. பின்னர் தான் நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருந்தோம். பொதுமக்களால் தான் இவர்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கின்றார்கள். திரைசேரியிலிருந்து பணம் காணாமல் போனது என்றால் அது சார்ந்த விசாரணைகள் நடந்து வருகின்றது. அல்லது திரைசேரி சார்ந்த அந்த அதிகாரிகள், அந்த அதிகார நிறுவனங்கள் சார்ந்த இடத்திலே சென்று போராட்டங்களை நடத்தலாம். நிதியமைச்சுக்கு முன்பு போராட்டங்களை நடத்தலாம், அல்லது இந்த மத்திய வங்கிக்கு முன்பு போராட்டங்களை நடத்தினார்கள். அப்படியான வேலைகளை செய்யலாம். ஆனால் தனிப்பட்ட நபருடைய வீட்டின் முன்பாக, நிதியமைச்சின் செயலாளருடைய தனிப்பட்ட நபருடைய வீட்டின் முன்பாக சென்று கூக்குரல் இடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மக்கள் செய்தது சரிதான் என்ற அடிப்படையிலே டில்வின் சில்வாவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இப்போது சுகீஸ்வர பண்டாரனுடைய வழக்குகள் கொஞ்சம் தட்டப்பட ஆரம்பித்திருக்கின்றன. மிக முக்கியமான விடயம். காரணம், நேற்று அவர் செய்த சம்பவத்தினால். குறிப்பாக அவர் 2010 காலப்பகுதியிலே மஹிந்த ராஜபக்சவுக்கு போலியான ஆவணங்களை திரட்டி ஒரு பொறுப்பொன்றை எடுப்பதற்காக அவர் முயற்சி செய்திருக்கின்றாராம். அது என்ன பொறுப்பு என்று பார்க்கின்ற போது, இந்த சின்ன கதிர்காமத்தினுடைய பஸ்நாயக்க நிலைமை பதவியை அவர் பெறுவதற்காக அங்கே போலியான ஆவணங்களை திரட்டி, கதிர்காமம் கோவிலினுடைய பஸ்நாயக்க நிலைமை என்ற அந்த பதவி நிலையை பெறுவதற்காக அவர் போலி ஆவணங்களை திரட்டி மஹிந்தவுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றாராம். இந்த உண்மை இப்போது வெளிவந்திருக்கின்றது. அது சார்ந்து இப்போது தட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். மிக விரைவிலே இது சார்ந்து சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சும்மா இருந்திருக்கலாம். சும்மா இருந்தால் காலகாலமாக சும்மா இருந்திருப்பார்கள். ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார், சாணியடியும் வாங்கி இப்போது அவர் சார்ந்த வழக்குகளும் இப்போது தூசி தட்டப்படுகின்றதாம் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் முன்னாள் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் பிள்ளையான் தொடர்பாகவும் ஒரு செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக பிள்ளையான் சிறையிலே இருக்கின்றார். பிள்ளையான் சிறையில் இருக்கின்ற போது அவருக்கு ஆதரவாக போராட்டங்களும் ஒருபுறம் நடந்து வருகின்றது. அவருக்கு ஆதரவாக அவரை விட வேண்டும் என்று போராட்டங்கள் நடந்து வருகின்றது. இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல உண்மைகள் வெளிவந்து விட்டது. அதிலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலே பிள்ளையான் இருந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த ஒரு நபருடைய வாக்குமூலம் மிக பெரும் வாக்குமூலமாக இருக்கின்றதாம். என்னென்று பார்க்கின்ற போது, பிள்ளையானை சந்திப்பதற்காக ஒரு பேராசிரியரும் 2 பெண்களும் வந்து சென்றார்களாம். அதிலே ஒரு பெண் பிற்பட்ட காலப்பகுதியிலே பிள்ளையானை சந்தித்த பின்னர் இராணுவத்திலே மேஜர் தரத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே பிள்ளையானை சந்திப்பதற்காக அங்கே உள்ளே வந்தார்கள். அவர்கள் ரகசிய சந்திப்பு நடந்தது. அதுவும் சஹ்ரானுடைய தம்பி உட்பட சில மௌலவிகளும் வந்து சந்தித்தார்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட வந்து சந்தித்தார்கள் என்ற உண்மைகளும் வெளிவந்து இப்போது பிள்ளையான் கிடுக்குப்பிடி அல்லது கழுத்துப்பிடியிலே இருக்கின்றார். இன்னொரு புறம் சுரேசாலே கழுத்துப்பிடியிலே இருக்கின்ற போது சேனல் 4 தொலைக்காட்சி ஆதாரத்தை மையமாக கொண்டு, அதுவும் இந்த அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தை மையமாக கொண்டு விசாரணைகள் நடக்கின்றது என்றால், அசாத் மௌலானா சொன்ன அந்த 2 பேர் என்றால் ஒன்று பிள்ளையான், இன்னொன்று சுரேசாலே. எனவே இந்த 2 பேரும் இப்போது அந்த விசாரணையை முன்னெடுத்தால் இந்த 2 பேரும் வெளியே வர முடியாத அளவிற்கு உள்ளே இருக்க போகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். நாங்கள் சொல்ல வந்த விடயம் என்று பார்க்கும்போது, பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்திலே இந்த மோசமான செயல்கள், குறிப்பாக இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் கடத்தப்படுதல், காணாமலாக்கப்படுதல், மாற்று கருத்துடையவர்களை கடத்தி சித்திரவதை செய்து கொலை செய்தல் என்று பல மோசமான வேலைகளை செய்து வந்த பிள்ளையானுடைய குழுவைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலை வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவும் பெறப்பட்டிருக்கின்றதாம். எனவே பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த பலர் இதற்கு முன்னரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது 2 பேர் மேலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தீவிரமாக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மேலும் பௌத்த தேரர்கள், இந்த 22 பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதற்கு சொம்பு தூக்கி இருந்தார். அதாவது அந்த கசப தேரர் அதற்கு ஆதரவாக, அவர்களுக்கு அந்த பௌத்த தேரர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். அந்த பௌத்த தேரர்கள் ஒன்றும் குற்றவாளிகள் இல்லை. இந்த அரசாங்கம் தான் மொட்டையடித்து காவியுடுத்தி அவர்களுடைய கையிலே போதைப் பொருளை கொடுத்து இலங்கைக்குள்ளே கொண்டு வர வைத்து அவர்களை பிடித்தார்கள். எனவே அவர்களை பிடித்து இப்போது பௌத்தத்தை இல்லாமல் செய்ய பார்க்கின்றார்கள் இந்த அரசாங்கம் என்பதை கசபதேரர் தெரிவித்திருந்தார். இந்த கசபதேரர் யார் என்று பார்க்கின்ற போது, திருகோணமலையிலே கடற்கரை பகுதியிலே புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரத்திலே கைது செய்யப்பட்டு உண்ணாவிரதமெல்லாம் சிறைக்குள்ளே இருந்த தேரர் தான் இந்த கசபதேரர். இவரும் ஒரு இனவாதி தான்.
எனவே இந்த கசபதேரர் இந்த அரசாங்கம் தான் அந்த பௌத்த தேரர்களை கொண்டு வந்தது. பௌத்த தேரர்கள் அல்ல, இந்த அரசாங்கத்தினுடைய ஜேவிபி உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலேயே முழுமையாக முடித்து விட்டார். இப்போது அந்த 22 பௌத்த தேரர்களிடம் நடத்தப்பட்ட பரிசோதனைகளிலே, குறிப்பாக அவர்களுடைய உடலிலே போதைப் பொருள் இருக்கின்றதா என்ற அடிப்படையிலே பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது 19 தேரர்களுடைய உடலிலே போதைப் பொருள் இருந்திருக்கின்றதாம். அதாவது அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஓரிரு நாட்களுக்கு முன்னரோ அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது பரிசோதனையிலே காட்டப்பட்டிருக்கிறது. 19 தேர்களுடைய உடலிலே போதைப்பொருள் பாவித்ததற்கான அறிகுறிகள் இருந்திருக்கின்றது. எனவே இப்போது அவர்கள் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரித்து வருகின்ற போது இவர்களை வழிநடத்திய தலைமை பிக்கு இப்போது ஹம்பகாவிலிருந்து சிக்கிவிட்டார். இன்னும் ஒரு தொழிலதிபரும் அது சார்ந்து செயற்பட்டிருக்கின்றார்களாம். 40 தேரர்களை வெளிநாடு அனுப்பி அவர்களை மீண்டும் உள்ளே வருகின்ற போது போதைப் பொருளை கொண்டு வருவதற்கு பெரும் திட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. மிக மோசமாக, அதாவது கடல் வழியாக உள்ளே கொண்டு வர முடியாது என்று பார்த்தால் இப்போது அதுவும் விமான நிலையத்தினூடாக மதம் என்ற ஒன்றின் அடிப்படையிலே எத்தனையோ நல்ல பௌத்த மத குருமார்கள் இருக்கின்றார்கள், அறவழியை போதிப்பவர்களுக்கு இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சில பேர், இப்படியான இனவாதம் கக்குகின்ற ஒரு சில பேரால் தான் பௌத்த மதத்திற்கே இழிவு ஏற்படுகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இன்னும் பல நல்ல பௌத்த தேரர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் அறவழியை கற்பிப்பதில் ஈடுபடுகின்றார்கள். இப்படியான தேரர்கள் நாட்டை நாசமாக்குவதிலே முன்னின்று செயற்படுகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இப்போது இந்த தேரர்களிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக அவர்கள் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் என்ற உண்மைகளும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.